ஹாய், வணக்கம். வசூராஸ் ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிள் தக்காளி சாதம் பார்க்கலாமா? அன்றைக்கி எனக்கு பட்டாணி கிடச்சிது. ஃப்ரெஷ் பட்டாணி. அது ஒரு 1/2 கிலோ 20 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். ஸோ அதனால நான் அதை எடுத்திருக்கேன். இது இல்லாமலும் நம்ம இந்த தக்காளி சாதம் செய்யலாம், நல்லாவே இருக்கும். அது நான் கிடச்சதுனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ பச்சை பட்டாணியை உரித்து எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்திருந்தது. அதை எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்க சாதாரண பச்சரிசி, அது ஒரு 4 கிளாஸ் நான் போட்டிருக்கேன். என்ன டம்ளர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் தண்ணிக்கும் அளவு. ஸோ அதில் 4 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி, சாதாரண பச்சரிசி. அதை நல்லா கழுவி நான் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இந்த அரிசிக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பல். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டோன்னா அது பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஒட்ட மை போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் மட்டும்தான் வதக்க போகிறோம். இது எல்லாமே அரைச்சி தான் எடுத்துட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த 4 வெங்காயத்தையும் நான் நல்லா வெட்டி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, எல்லாமே ஒன்று அது வாசத்துக்காக அது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். 2 குட்டி கிராம்பு அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக செவர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அது ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி இது சேர்த்துக்கிறேன். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ்ஸு. இதில் தண்ணி வற்றி போகிற வரைக்கும், அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். ஊற வச்ச அரிசி ஊறிடுச்சு. அதை நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்திங்களா, தக்காளி பேஸ்ட் சுண்டிக்கிட்டே வருது தண்ணி போக. அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிக்கும். அதனால் இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இது நீங்கள் இப்போது பேச்சுலர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு குக்கரை வச்சு வீட்டில் இருக்க ரைஸ் வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அந்த பட்டாணியும் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தேர்ந்துச்சு. 1/2 கிலோ பட்டாணி வாங்கி உரித்தது போக. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பட்டாணி ஆப்ஷன் தான், இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம். அன்றைக்கி எனக்கு கிடச்சதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். ஸோ 4 கிளாஸ் அரிசிக்கு நான் ஒரு 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இப்போ இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி அதை கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்து வரும்போது தான் இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணணும். நல்லா வடித்து வச்சுருக்கேன் நான் தண்ணி இல்லாமல். ஸோ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் பனிக்கு கெட்டியாகிடுச்சு. ஸோ அதை ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து, இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கூட குறைச்சா இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இதுக்கு நான் ஒரு 1/4 பழம் எலுமிச்சை பழம் அந்த ஜூஸ் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதே புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. பச்சரிசியில் பண்ணால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு ராய்த்தா, அப்புறம் மிக்சரோ இல்லை ஊறுகாவோ வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப யம்மியாக, வயிறுக்கு ஒரு இதமான ஒரு
லன்ச் ரெசிபி. நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் கூட இதை பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ஆசையாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.